17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும். 17:2 வாசிங்க. பாருங்க, நான் உனக்கு எனக்கு நடுவாக என் ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். ஆமென். ஒரு திருமண வீட்டுல பாத்தீங்கன்னா உடன்படிக்கை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? யாராவது போயிருக்கீங்க? நிச்சயதார வீட்டுக்கெல்லாம் நிறைய போயிருப்பீங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள் உடன்படிக்கை ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அது என்ன செய்யறாங்க யாருக்காவது தெரியுமா? முதலாவதாக ஒரு உடன்படிக்கை. இந்த பொண்ணு தான் எனக்கு, இந்த மாம்பழம் தான் எனக்குன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்றேன்னா மோதிரம் போடுவாங்க. புரியுதா? மோதிரத்தை போட்டு என்ன செய்வாங்க? ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. அந்த உடன்படிக்கை எப்படி இருக்கும்னா, சும்மா சாதுவா ஒருத்தர் 2 பேர் பண்ண மாட்டாங்க. சொந்தக்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, நிற்க வச்சு தான் ஒரு உடன்படிக்கை பண்ணணும். அந்த உடன்படிக்கை தான் கர்த்தரால் பண்ற உடன்படிக்கை. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய சின்ன பிள்ளைகள்லாம், உடன்படிக்கைன்னு என்ன நினைச்சீங்க? ஏதோ நம்ம பழகணும், ஓடணும், கல்யாணம் முடிச்சு அதெல்லாம் அது கர்த்தருடைய சித்தமே அல்ல. அது கர்த்தருக்கு சந்தோஷமான காரியமும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உடன்படிக்கை பண்ணணும் வாழ்க்கையில். அந்த உடன்படிக்கை என்ன செய்யணும்? பெரியவங்களா இருப்பாங்க. புரியுதா? உடன்படிக்கை இல்லாத குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கு. புரியுதா? ஒரு பஞ்சாயத்து தெரியாது, ஒரு நல்லது தெரியாது, ஒரு கெட்டது தெரியாது. ஆனா ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது பாருங்களேன், ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு வைங்களேன். அப்ப சத்தத்தை கம்மி பண்ணுங்க. ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது இப்போ முக்கியமான ஆள், கொஞ்சம் வளர்ந்தவங்க, இப்போ விஜய் அக்கா மாதிரி, பேபி அக்கா மாதிரி, இப்படி வேளாங்கண்ணி மாதிரி இப்படி உள்ளவங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு நம்ம பேசும்போது என்னன்னா, பெரியவங்களை வச்சு பேசுகிறோம். புரியுதா? பெரியவங்க. அதே போல ஒரு 10 ஆம்பளைகளை வச்சு பேசும்போது பெரியவங்க. அது உடன்படிக்கை, அது உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. அதுல நான் என்ன செய்வேன்? அதான் எனக்கு பிடிச்ச காலம், அதான் கர்த்தருடைய சித்தம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க நம்ம பழகணும், ஓடணும், கல்யாணம் முடிச்சது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஒரு உடன்படிக்கை பண்ணணுமா? முதலாவதாக யார் யார் உடன்படிக்கை பண்றது? பொண்ணு மாப்பிள்ளை உடன்படிக்கை பண்றதை காட்டிலும் 4 பேர் நம்ம உடன்படிக்கை பண்ணணும். புரியுதா? அதுதான் பொண்ணு வீட்டுல இருந்து 10 பேர், ஆம்பளை வீட்டுல இருந்து 10 பேர், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 10 பேர் வந்து என்ன செய்வாங்க? உடன்படிக்கை. இல்லைன்னா 50 பேருக்கு சொல்லுவாங்க, வசதி இருக்கவங்க 100 பேர்த்துக்கு சொல்லுவாங்க, 1000 பேர்த்துக்கு கூட சொல்லி நடத்துறவங்க இப்போ இருக்காங்க. அந்த உடன்படிக்கை பண்ணும்போது எல்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லா மாத்துக்கும் முன்பதாக உட்கார வச்சு கேட்பாங்க, உனக்கு அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிற இஷ்டமா? ஆமா, ஆமேன் அப்படின்னு. அந்த பொண்ணை பார்த்து கேட்பா, மாப்பிள்ளை உனக்கு அந்த பொண்ணு மேல இஷ்டமா? அதான் உடன்படிக்கை, அதான் உடன்படிக்கை. அது கர்த்தர் செய்யற நேர்மையான காரியம், கர்த்தர் செய்யற நல்ல திட்டம். அந்த திட்டத்துக்கு தான் நம்மளை என்ன செய்யணும்?